நம்முடைய பைபிள் எடுத்து சொல்லுவோம். இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். அப்ப கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் படிக்க ஆரம்பிச்சா அவனுடைய வாழ்க்கை மாறும். அப்போ இன்றைக்கு நம்ம போன இந்த பிப்ரவரியில பார்த்தீங்கன்னு சொன்னா we are doing like a story. ஒவ்வொரு வாரமும் ஒரு கதை மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கதைகள்ல நான் போன வாரம் சொன்னேன் we are doing like a story in our sermons from February onwards. And the last week we spoke about judges. அப்போ நியாயாதிபதிகள்ல 12 நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம்ங்க. This is what we are doing like a story format from February onwards. அப்போ நம்ம ஆதாம் ஏவாளை குறித்து பார்த்து அப்புறம் சேத்தை பார்த்தோம், அப்புறம் நோவாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம், ஏனோஷ், தேரா, ஆபிரகாம், ஜேக்கப், அப்புறம் மோசஸ், ஜோஷுவா, இப்படி கதையில போய் கடைசியாக வர நேரத்தில் ஜட்ஜஸ் போய் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக் we finished our story with judges. அப்போ நான் சொன்னேன் இந்த 12 நியாயாதிபதிகளை கடவுள் ஏன் வச்சார்னா every time is the people of Israelites used to have a circle. 4 விஷயங்களை அவங்க திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்பர் 1, அவங்க பாவம் பண்ணுவாங்க, அப்புறம் அடிமைத்தனத்தில் போவாங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்பாங்க, ஒரு நியாயாதிபதி அனுப்புவாங்க. There was a cycle, that a pattern that was followed by the Israelites. They would sin and they would enter into slavery, and then they would become sorrowful of what they did, and God would send a savior, a judge. This was a pattern that continued forever. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலத்துல கடவுள் இஸ்ரவேல் மக்களை அநேக விதமா நடத்தினார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை பிரைம் மினிஸ்டர் நடத்துவாங்க. யூஎஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிரசிடென்ட் நடத்துவாங்க. எவ்ரி கண்ட்ரி இஸ் லெட் பை அ கவர்மெண்ட். In India, it's led by a prime minister. In America, it's led by a president. In the Middle East, it's led by a different kings and stuff like that. அப்போ ஒவ்வொரு தேசங்களுக்கும் வித்தியாசமான மக்கள் நடத்துவாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் மக்களை யாரும் நடத்தாங்கன்னா sometimes leaders led them. For example, Moses, Joshua, இப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் நடத்துனாங்க. அந்த லீடர்ஸ் ஆன உடனேயே யார் வந்தாங்க? ஜட்ஜஸ். அப்ப இந்த நியாயாதிபதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லுங்க? 12 பேர். 12 judges, 12 disciples. அப்ப இந்த 12 நியாயாதிபதிகள்ல இந்த காலங்கள்ல அநேக நியாயாதிபதிகள் இருந்தாங்க. இதுல முக்கியமான ஆட்கள் யாருன்னு சொன்னா ஒன்னு சிம்சோன், இன்னொன்னு தெபோராள், அத கிதியோன் இருக்கிறாங்க. அப்போ இந்த நியாயாதிபதிகள் காலத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுங்க. I want you to turn your Bibles with me to Ruth chapter 1 verse 1. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் உடைய காலத்துல என்ன வந்துச்சுங்க? பஞ்சம் சொன்னா சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை, தண்ணி இல்லாத ஒரு நிலைமை. So some kind of a crisis that came during the time of judges. படிக்கலாம். அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுது அந்த ஊர்ல, அதாவது இந்த ஜட்ஜஸ் உடைய காலத்துல ஒரு ஊர் இருந்துச்சு, அந்த பேர் தான் பெத்லஹேம். சொல்லுங்க பெத்லஹேம். So in Judah there was a place called Bethlehem. So Bethlehem, the word it means house of bread. The word Beth means house. Okay. அப்ப அந்த house of bread அந்த பெத்லஹேம்ல ஒரு குறைவு. Sometime God allows crisis to come into certain places. யோசிச்சு பாருங்க, அந்த ஏரியா பேரு, ஊர் பேரு அப்பத்தின் வீடு, சாப்பாடு வீடு. அந்த ஊர்ல என்ன இல்ல? சம்டைம் ஜனங்க நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க உன் பேர் நாடா ஏசுராஜா, ஆனா அவனுக்கு யாரும் தெரியாது. அப்போ இப்படி நல்ல பணக்கார பேரை வச்சிருப்பாங்க. சம்டைம் ஒரு சில இடத்துல நீ பார்த்திருப்பீங்க, ஒரு சில பேருங்க 7 hills, 7 மலை. அதுங்க பேர்னா 7 மலை, ஆனா இங்கிலீஷ்ல இப்படி அநேக விதமான பேர் வச்சிருப்பாங்க. There are different types of names. So we find the story during the time of Judges. We find a place called Bethlehem entering into crisis. God allows crisis to come into our lives because crisis is a place of checking our spiritual life. குறைவுகள் வந்தாதான் நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறியான்னு சொல்லி தெரியும். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு எப்பவுமே ஆசீர்வாதங்கள் வர வர சந்தோஷமா இருப்பாங்க. The moment you enter into crisis, that is where, if you want to get read on somewhere, crisis is your checkpoint. குறைகள் வந்தாதான் ஆண்டவர் உன்னை பாப்பார். Crisis is your checkpoint. அப்ப இந்த இடத்துல இந்த பெத்லஹேம் ஊர்ல வந்த உடனேயே it's a story about a family. ஒரு அப்பா, ஒரு அம்மா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. இந்த அப்பா அம்மா இந்த 2 பிள்ளைங்க என்ன பண்றாங்க? தீர்மானம் பண்றாங்க. நேச்சுரலாவே ஒருத்தர் குறை வந்த உடனேயே ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்பா கஷ்டம் வந்துருச்சு, இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஐம் ஷூர் அநேக மக்கள் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க ஒரு காலத்துல, எப்பா பெங்களூரா
இந்த ஊரை விட்டு போயிடலாம், எப்படியாவது ஊரை விட்டு போய் நம்ம செட்டில் ஆயிடலாம் நினைப்போங்க. ஆனா ஆண்டவர் ஒருத்தரை எங்க வச்சிருக்கிறாரோ அதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருப்பார். If God has positioned you in this place, there is always a plan of God. God does not position people without the plan of God. தேவன் யாருமே திட்டம் இல்லாமல் ஒரு இடத்துல வைக்க மாட்டார். Even God has positioned your marriage. God has positioned your family. God has positioned you in church. There is a plan that is attached to the position of God. அதாவது தேவனுடைய திட்டங்களும் உன்னை வைத்திருக்க இடமும் ஒண்ணா வேலை செய்யும். God's planning and your positioning works together. அப்ப ஆண்டவர் சும்மா வச்சிருக்க மாட்டார் உன்னங்க. அப்ப இந்த இடத்துல குடும்பம் என்ன பண்றாங்கன்னா பெத்லஹேமை விட்டு மோவாப் போறாங்க. சொல்ல மோவாப். அப்ப இந்த கதையில இப்பத்துக்கு எனக்கு நீங்க சொல்லணும் இதுதான் பெத்லஹேம். எதுங்க இது பெத்லஹேம், அது மோவாப். அப்ப இந்த குடும்பமா சேர்ந்து யார் யார் இருந்தாங்க? ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 ஆண் பிள்ளைகள். அப்ப இவங்க குடும்பமா சேர்ந்து பிரச்சனை வந்த உடனே பெத்லஹேமை விட்டு எங்க போறாங்க அவங்க? So they leave Bethlehem as family and they enter into Moab. அந்த மோவாபுக்கு போன உடனே வசனம் சொல்லுது அவங்க அநேக நாட்கள் அங்க வாழ்ந்தாங்க. They lived there for many years. And then you find here the story goes on to say அங்க இந்த அம்மா அந்த குடும்பத்துடைய 2 பிள்ளைகளுக்கு மேரேஜ் அங்க ஆகுதுங்க. அப்ப இந்த அம்மா பேர் தான் சொல்லுங்க நிகோமி. அப்ப இந்த நிகோமியுடைய வாழ்க்கையில 2 ஆண் பிள்ளைகள். பொதுவாகவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைக்கு ஒரு வெறித்தனம். நம்மமார்கள் அது என்னதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க பொம்பளைங்க, ஆனா இவங்க வயிற்றுல என்ன பிறக்கணுமா? ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்குங்க. அப்போ ஒரு வெறித்தனம். எனக்கு ஆண் பிள்ளைக்காக ஜாம் பண்ணுவாங்க. கேட்டா பைபிள்ல சொன்னாங்களே அவங்க ஜெபித்தார்களே, அவங்க ஜெபிச்சு எங்க விட்டாங்க பிள்ளைய? அந்த வீட்டுல தான் பிள்ளை. ஒரு கான்செப்ட் என்னன்னா ஆண் பிள்ளைக்காக ஜெபித்தாள் அடுத்ததாக அந்த ஆண் பிள்ளை எங்க விட்டாள்? விட முடியலங்க. சோ ஆண் பிள்ளைக்காக பெண் பிள்ளைக்காக ஜெபிக்காதபடிக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை கொடுக்கும்படியாக அதற்கான நம்ம ஜெபம் பண்ணணும். We should never pray gender-based prayer, especially in India. You always pray, I want a boy child. That's gender-based prayer. You should pray, God, give me the child that you desire to give it to me. அப்ப ஆண்டவர் கொடுத்த இந்த 2 பிள்ளைகளையும் பெத்லஹேமை விட்டு எங்க வந்தாங்க? பிள்ளைங்க பண்ணாங்க. வளர்ந்து முடிச்ச உடனே அந்த பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ண ஒரு டைம் வந்துச்சு. அழகா மேரேஜ்லாம் பண்ணாங்க. எங்க மேரேஜ் பண்ணாங்க? மோவாப். பெத்லஹேம் கர்த்தருடைய வீடு, கடவுளுடைய வீடு. மோவாப் அந்நிய கடவுளுடைய வீடு. அப்ப இந்த மோவாப்ல என்ன பண்ணாங்க? மேரேஜ் எல்லாம் பண்ணி முடிச்சாங்க. முடிச்ச உடனேயே கொஞ்ச நாள் வசனம் சொல்லுதாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த 2 ஆண் பிள்ளைகளும் மரிச்சே போன. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு ஆசையோடு என் பிள்ளைக்கு சாகக்கூடாது, சாப்பாடு இருக்கணும், ரொம்ப ஆசையா காப்பாத்தி எந்த ஊருக்கு கொண்டு வந்தாங்களோ அதே ஊர்ல 2 பிள்ளையும் செத்தே போச்சு. Can you imagine? They wanted to protect the children in Bethlehem and they desired to move to Moab. The protection mode was lost in Moab because you are positioned in a wrong place. நீ எப்பொழுது கடவுள் சொல்லாத இடத்துல இருக்கிறியோ அப்பொழுது உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்துக்கொள்ளப்படும். சோ வசனம் சொல்லுதாங்க, இந்த 2 பேரும் போனாங்க, மேரேஜ் பண்ணாங்க, 2 மருமகள் கிடைச்சாங்க. என்ன கிடைச்சாங்க? ரொம்ப நாளா ஒரு மருமகள் மேரேஜ் ஆயிட்டு என்ன பண்ணாங்க? போனாங்க ஒரு வீட்டுக்கு. போன உடனேயே இந்த கதையை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். போன உடனேயே அவங்க ஒரு மிக்சியை பார்த்தாங்க. அந்த வீட்டில் மிக்சியில் என்ன பண்ணுவாங்க? மிக்சி இந்த கல்யாண வீட்டுக்கு போன உடனே, மாப்பிள்ளை புருஷன் வீட்டுக்கு போன உடனே மிக்சியை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மிக்சியை திருப்பினாங்க 2 முறை. ட்ரிக்குன்னு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ட்ரிக். மாமியார் பார்த்தாங்க, புது பொண்ணு வந்துச்சு வீட்டுக்கு, மிக்சி நல்லா தானே இருக்குதாங்கன்னு சொல்லிட்டு ட்ரிக் எழுப்புறது கதை ஞாபகம் இருக்குது. ஸோ மேரேஜ் ஆகி வந்த உடனே அவங்க ட்ரிக்னு பண்றாங்க. ஸோ அந்த ட்ரிக் பண்ண உடனே இவங்க மாமியார் பார்க்குறாங்க, என்ன மேட்ரு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மா சட்னி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மிக்சி எடுப்பாங்க, சொல்லுவாங்க ட்ரிக்குன்னு பண்ணுவாங்க. என்னன்னா இது ஒன்றும் புரிய மாட்டேன், நல்ல மிக்சி தானே இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் மாமியாருக்கு தாங்க முடியல, ஏன் இப்படி பண்ணுது என் மருமகள்ங்கன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏங்க ஏன் இப்படி உங்கள் பொண்டாட்டி பண்ணுதுங்க? நல்ல மிக்சியை கரெக்டாக அந்த மிக்சியில் சட்னி பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்புறாங்க, திருப்பி இப்படி பண்ணுறாங்க, ட்ரிக்கு சவுண்ட் போடுறாங்க. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மிக்சி கொஞ்சம் பிரச்சனை ரொம்ப நாளா. அது போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம், சாய்க்கும் சவுண்ட் ஒன்று வருவோம், ட்ரிக்குன்னு. பொண்ணு அதே ஃபாலோ பண்ணுதாங்க. சம்டைம் யூ கேரி யுவர் பாஸ்ட் இன் டு யுவர் ப்ரெசென்ட். உன்னுடைய பழைய விஷயங்களை புதிய இடத்துக்கு நீ கொண்டு போகக்கூடாது. When you are positioning yourself in a new place, you better remain what God has called you for. உன்னை மோவாப்லயோ நீ பெத்லஹேம்ல தான் நீ வாழணும். அப்ப இந்த மோவாப்ல போன உடனே 2 ஆண் பிள்ளைகள் அவங்க மரிச்சே போடுறாங்க. They lose their life. And அது மாத்திரமல்ல, நிகோமுடைய புருஷனை செத்து போயிடுறான். யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா
ஒன்னு புருஷன் போயிட்டான், ரெண்டு பிள்ளைங்க போயிட்டாங்க, இப்ப இருக்கிறதே 3 விதவைங்க. This is the story about 3 widows in Moab who has no hope. They have lost all the men in their house. பொதுவாக ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஆம்பளைங்க ஒரு துணை இருந்தா ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்ட்ராங். அப்ப இந்த மோவாப்ல ஆன உடனேயே அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை போயிடுதாங்க. அப்ப இப்படி அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, நிகோமிக்கு ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க. அதே ரூத் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி. அப்ப இவங்க கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்கன்னா, மோவாப் தேசத்துல பெத்லஹேம்ல சாப்பாடு கிடைச்சிருச்சு. அப்ப கிடைச்சிருச்சு சொன்ன உடனேயே நிகோமியும் 2 மருமகளும் அவங்க கிளம்புறாங்க. So in this story I want you to think like this. 3 ladies. One is Naomi, Orpah, Ruth. நிகோமி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னு சொன்னா pleasant. நிகோமி சொன்னா அருமையானவள். The word நிகோமி means she is a very pleasant. Sometimes ஒரு சில பெண்கள் நீ பாத்தீங்கன்னா அதுங்க பேசினாலே கேட்காது. கேட்டு பாத்தீங்களா? ரொம்ப அடக்கடக்கமா பேசும். ஆனா ஒரு சில பெண்ணுங்க இருக்கும், அது பேசினாதான் ரொம்ப கேட்கும். அதுங்க பேசினா காதே வலிக்கும். அதுங்க பேசினா ரத்தமா வரும். யாரா இருக்கீங்க அந்த நீங்க தூக்கிட்ட போறீங்க? எவ்வளவு பேர் தெரியும் அந்த மாதிரி இருக்காங்க சொல்லு. You know it, my friends. There are some women who would whisper, who would speak gentle, and some are too loud. Naomi means, the word Naomi means pleasant. She would be gentle, she would be nice. அதே போல இந்த நிகோமியுடைய வாழ்க்கையில ஒரு மருமகள் இருந்தாங்க. பேர் அதுங்க ஓர்பா அப்படி சொன்னா stiff necked. The word orpha means stiff necked. ரொம்ப டைட்டான நெக். யார்கிட்ட மடங்க மாட்டாங்க, ஸ்டிஃப்பா இருப்பாங்க. இப்படினா அப்படிதாங்க. அப்போ ஒரு சில பெண்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, எங்க அடங்க மாட்டாங்க, அவன் புருஷனுக்கு அடங்க மாட்டாங்க. So I'm going to be speaking on 3 types of believers, my friend. One represents Naomi, and the second represents Orpah, and the third one, மூணாவது ஆள் பாத்தீங்கன்னா ரூத். சொல்லுங்க ரூத். ரூத் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் friendly, or she can also be called as loyal. அப்ப இந்த ரூத் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நட்புக்கு மதிப்பு கொடுப்பாங்க. So these 3 different people, they represent something. அப்ப ஆண்டவர் இவங்க 3 பேரையும் ஆண்டவர் எங்க பயன்படுத்துறாரு? மோவாப். அங்க போடுங்க, அந்த பக்கம் போடுங்க நீங்க. Thank you my friends. Thank you. So கடவுள் என்ன பண்ணாருன்னா இவருடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயத்தை அனுமதிச்சார். Sometimes God allows certain things to happen in your life. ஆனா கடவுள் அந்த சூழ்நிலைகளை அவர் அனுமதித்தாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். Even in your worst situations he will still be with you, my friends. யோசிச்சு பாருங்க, அவங்க குடும்பத்துல எல்லாரும் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப மாமியார் சொல்றா. யார் மாமியார்? பேச்சுக்குமா. மாமியார் சொல்றா, பாருங்க அங்க பெத்லஹேம்ல என்னுடைய தேவன், என்னுடைய கடவுள் அங்க விசிட் பண்ணிட்டார், வாங்க போலாம். அப்படி சொன்ன உடனேயே நிகோமியும் ஆர்பாவும் ரூத் 3 பேர் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய ஜர்னி. எங்க போறதுக்காங்க? Sometimes some people will start journey with you, that doesn't mean they will finish the journey with you. ஒரு சில மக்கள் உனக்கு பின்பதாக சொல்லுவாங்க, நான் வரேன்டா, உன்னை விடவே மாட்டேன், உன் கூட இருப்பேன், எல்லாம் சொல்லுவானுங்க, ஆனா வாழ்க்கை ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. So they start the journey together. That doesn't mean they will end the destination together. ஒரு சில மக்களும் வாழ்க்கையில கடவுள் வச்சிருப்பாரு பாதி வழி வரதுக்கு மாத்திரமே. அப்ப இவங்க 3 பேர் ஆரம்பிக்கிறாங்க, பாதி வழி அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ நிகோமி நல்ல பொம்பளை. அவ சொல்றா, பாருங்க நீங்க போய் செட்டில் ஆயிடு. எங்க போயிடுங்க நீங்க? உங்களுடைய ஊருக்கு நீங்க போயிட்டு நீங்க திருப்பி போயிடுங்க நீங்க. அப்படிப்பட்ட நல்ல மனசோடு நிகோமி சொல்றாங்க. இப்போ நிகோமி சொன்ன அந்த வார்த்தையை அந்த 2 பேரும் கேட்கிறாங்க. They traveled together. They were half the journey together and they cried to. வசனம் சொல்லுது அவங்க 2 பேரும் அழுதாங்களா? அழுவலாம் சொல்ல மாட்டாங்க. எப்படி அழுதாங்கன்னா தேம்பி அழுதாங்க. பார்த்திருப்பீங்க இந்த கிராமத்துல மண்ணுல போட்டு அடிச்சு அழுவாங்க, பார்த்திருக்கீங்களா? So the Bible says these 2 women, that is Orpah and Ruth, both cried and wept when she said, I want you to go back. ஒரு சில மக்களும் கூட அழுவாங்க, ஒரு சில மக்களும் கூட சிரிக்கும் போது சிரிப்பாங்க. இவங்க அப்படிதான் பண்ணாங்க. ஆனா வசனம் சொல்லுது இதுல ஒருத்தர், that is Orpah, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே, the moment she said go back, போங்க அப்படி சொன்ன உடனேயே இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு சில மக்கள் பாதி வழி வருவாங்க,
ஒரு சில மக்கள் பாதி வழியில கைவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நெகோமி அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெகோமி ரெப்ரசன்ட்ஸ் backslidden believers, பின்வாங்கி போன விசுவாசிகள். ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சில மக்கள் நல்லா இருப்பாங்க, கடவுள் கடவுள் சொல்லுவாங்க, ஆனா கொஞ்சம் வளர்ந்த உடனே blessing ஆன உடனே டக்குன்னு ஆண்டு விட்டுருவாங்க. There are some believers you must have seen, they would grow in God. The point will come when the blessing is not there, they are backslidden believers. Naomi represents that, பின்வாங்கி போன விசுவாசி. ஆனா ஆர்பா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆர்பா is different. Comes in the journey, she is with Naomi, but she is an apostate. Apostate சொன்னா தள்ளி போன, கீழே விழுந்து போன விசுவாசிகள். Or I would even say இவர்கள் ரட்சிக்கப்படாத விசுவாசிகள். அப்பாஸ்டேட் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, இவங்க சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க ஆனா நரகம் போயிட்டு இருப்பாங்க. இவங்க சர்ச்சுக்குள்ளே, they will be in the church but going to hell. These are apostate believers who have forgotten, because the Bible says, நீங்க போயிடலாம். நீங்க ரொம்ப நன்றி, கை தட்டலாமா நம்மங்க. Thank you for coming as an illustration, appreciate that. அந்த வசனம் பாருங்க, நீங்க ரூத் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 படிங்க. நீங்க படிக்கிறீங்களா? Sorry, 116 I think we start from verse 14 onwards. 1:14 சேர்ந்து படிக்கலாமா? I want you to read from Ruth chapter 1 verse 14 onwards, 14 to 16. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். யார் யாரு? நெகோமி, ஓர்பா, ரூத். அப்போ ஓகே, ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திற்கு தன் தேவனிடத்திற்கு திரும்பி போய்விட்டாள். யார் போனாங்க? ஓர்பா. எங்க போனாங்க? அவங்களுடைய ஜனத்துக்கு போனாங்க, அவங்களுடைய கடவுள் கிட்ட போனாங்க. You see that they all started the journey together, but Orpah, she got back to her gods. கடவுளை தவிர, இயேசுவை தவிர வேற எந்த கடவுள் கிட்ட நீ வணங்கினாலும் நீ கிறிஸ்தவனே அல்ல. நெகோமி அவங்க பின்வாங்கி போன கிறிஸ்தவங்க, அதாவது ஆசீர்வாதம் கிடைக்கல அதனால மூவ் போனாங்க. ஆனா இந்த ஓர்பா யாருன்னு சொன்னா, அவங்க கடவுளை நேசிச்சாங்க. they want to go to Bethlehem. அவங்க ஆரம்பிச்சாங்க நெகோமியோட. ஆனா வாய்ப்பு கிடைச்ச உடனேயே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி she is back to her gods. இன்னைக்கு அநேக நபர்கள் இயேசுவை தவிர நீ வேற எது செஞ்சாலும் அது பாவம். சம்டைம் நினைப்போம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, தெரியாம செய்யறதுக்கு மன்னிப்பு கேட்கறது வேற, தெரிஞ்சே செய்து மன்னிப்பு கேட்பதல்ல, அதற்கு சிட்சிப்பு மாத்திரமே தான். When you say sorry what you don't know, we understand. What you know it and you still do it, you expect discipline, my friend. அப்ப ஆண்டவர் அதுக்கு மன்னிக்க மாட்டாரு, சிட்சிப்பார், அடி வாங்கிட்டு மன்னிப்பார். அப்ப இங்க இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா, நம்பர் 1 Naomi represents the backslidden believer, and then Orpah represents the apostate, தள்ளின கீழே விழுந்த விசுவாசிகள். மூன்றாவது ரூத் represents the divine believer, தெய்வீக விசுவாசிங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கதையில பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அம்மா கிளம்புறாங்க. எங்க கிளம்புறாங்க? மோவாப்ல இருந்து. கிளம்புன உடனேயே அவங்களுடைய ஏன் இந்த ஊரை விட்டு வந்தாங்க? Because of a crisis. ஒரு கிறிஸ்தவனுக்கு 8 பஞ்சங்கள் வரும். There are 8 crises a Christian will go through. Number 1, if you want you can write down, there are 8 crises that you will go through as a Christian. Number 1, faith crisis, doubting God. கடவுள் இருக்கிறாரா அப்படி சொல்லிட்டு ஒரு பஞ்சம் வரும், விசுவாசத்துல பஞ்சம். There are 8 crises that you will go through. Number 1, doubting God. Number 2, identity crisis. Identity crisis, அதாவது சொன்னா நீ யாரு உனக்கு தெரியாது. Faith crisis, doubting God. Identity crisis is you don't know who you are. நீ கடவுளுக்கு யாரு அப்படி தெரியாம ஒரு crisis. And then the third crisis is spiritual crisis, ஆவிக்குரிய பஞ்சம், where you're praying so much but heaven is silent. ஆவிக்குரிய பஞ்சம், ஒரு விஷயத்துக்காக நீ ஜாம் பண்ணிருக்க பதிலே வர மாட்டேங்குது. எவ்வளவு அனுபவம் இருக்குதுங்க? ஒரு விஷயத்துக்காக ஜாம் பண்ணிருக்கீங்கன்னா பதிலே வர மாட்டேங்குது. You know what I'm talking about. It's a spiritual crisis where heaven remains silent. The fourth crisis, sin crisis, பாவத்தின் பஞ்சம். ஒரு பாவத்தை திருப்பி செய்ய மாட்டேன்னு சொல்றது, அதான் செய்யறது, அதுக்கு நான் மோசமா செய்யறது. பார்த்திருக்கீங்களா? ஒரு பாவம் பண்ணிருப்போம், பாவம் பண்ணி முடிச்சோடனே ஏசப்பா திருப்பி இந்த பாவத்தை பண்ணவே மாட்டேப்பா, ரொம்ப அழுவுறது, என்னமோ மாறிட்டா மாதிரி. அடுத்த முறை அதுக்கு நான் வேர்ஸ்டான பாவம் பண்றது. இட்ஸ் கால்ட் த sin crisis. The fifth one, suffering crisis, பாடுகளின் பஞ்சம். சம்டைம் ஒரு வியாதி, ஒரு லாஸ், ஒரு வலி, அது போகவே போகாது.
ச்சே, எப்போ பாரு என் வாழ்க்கையில வியாதி, எப்போ பாரு லாஸ், எப்போ பாரு வலி. இட்ஸ் கால்ட் தி சஃபரிங் கிரைசிஸ். then the provision crisis. ஆசீர்வாதத்தின் பஞ்சம். ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது. ஐயோ எவ்வளவுதான் பண்றேன், வேலைக்கு போறேன், பணம் இல்லாம இருக்காங்க, எவ்வளவுதான் வேலையை தேடுற வேலை. so you go through this journey of crisis. it's called the provision crisis. seventh one, relationship crisis. உறவுகளின் பஞ்சம். relationship crisis. sometimes conflict, சர்ச்சுக்குள்ள ப்ராப்ளம், marriage problem, family problem. So we go through different types of crisis. And the last one is purpose crisis. உன்னுடைய நோக்கத்துக்கு ஒரு பஞ்சம். ஏன் வாழ தெரியாது. இப்படிப்பட்ட 8 விதமான பஞ்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். Naomi was going through a crisis, and the Bible says Naomi represents, she is a backslidden believer. அவங்க பின்வாங்கி போன ஒரு விசுவாசி. ஆனா Orpah, she represents an apostate believer. அவங்க கீழே விழுந்த விசுவாசி. அவங்க யாருன்னா நரகத்துக்காக நியமிக்கப்பட்ட விசுவாசி. They come to church but they go to hell. And the third one represents is Ruth. She is a divine believer. தெய்வீகமான விசுவாசி. அப்ப இந்த ரூத்துடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, இந்த 3 பேர் ஆரம்பிச்சாங்க. ஆனா 3 பேர் ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் போயிட்டாங்க. யார் போனாங்க சொல்லுங்க, ஓர்பா. ஆனா அந்த 2 பேர் மாத்திரம், that is you find Naomi and Ruth, they both enter into Bethlehem. என்ட்ரி போட்ட உடனேயே ஒரு வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸ் சொல்லுதுங்க, ஹேய் நீ நிகோமி தானே? அதுக்கு சொல்லுது, நிகோமி என்ன கூப்பிடாதீங்க, நீங்க என்ன அழிங்க, நீங்க மாறா சொல்லுங்க. மாறா அப்படின்னு சொன்னா கசப்பு. சம்டைம் உன்னுடைய வாழ்க்கையில நீ நிகோமியை போல நல்ல பிளசண்டா ஆரம்பிச்சிருப்ப. சம்டைம் உன்னுடைய வாழ்க்கையில மாறா கசப்புள்ள அனுபவங்களை கடவுள் அனுமதிப்பார். when you leave God, you enter into மாறா மூமெண்ட்ஸ். அதாவது நீ கடவுளுடைய இடத்தை விட்டேன்னு சொன்னா உனக்கு மாறா கசப்பின் நேரங்கள் வரும். I do not know how many of you are going through Mara moments, the moments of bitterness against yourself or against others. உங்களை குறிச்சி இல்ல மற்றவங்களை குறிச்சி கசப்பு வச்சிருக்கலாம். கசப்பு வச்சுக்கிட்டு ஊழியம் பண்றது முடியாத ஒரு காரியம். ஆண்டவர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். God can never bless anything out of bitterness. Even if I'm preaching, நான் பிரசங்கமே பண்ணா கூட, if I'm preaching keeping bitterness towards you, God will never bless his son. அப்ப கசப்புகளை வச்சு எந்த ஊழியம் பண்ணாலும் அது பாவம். கசப்புகளை வைத்து ஊழியம் செய்தால் பாவம். இங்கிலீஷ் சொல்லலாம், when I serve God, keeping my bitterness is sin. அப்போ நியோமி என்ன பண்றாங்கன்னா அந்த ஊருக்கு வராங்க. அந்த ஊர் பேர் எதுங்க சொல்லுங்க, பெத்லஹேம். வந்த உடனேயே அம்மாவை நிகோமின்னு சொன்ன உடனே சொல்றாங்க, don't call me Naomi, call me Mara. She knew her problem. The biggest important thing that you should know, that you are in trouble. உனக்கு தெரியணும் நீ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. இந்த நாயை பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்படியே போயிட்டு பெட்ஷீட் குள்ள போயிட்டு தலையை மாத்திரம் மறைச்சிக்கும், பால் மாத்திரம் ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நினைச்சிட்டு இருக்குது யாருமே பார்க்கல. இனி அந்த நாய் மாதிரி தான், என்ன யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது, கண்ணா எல்லாருக்குமே தெரியும். Many times we act like the dog which goes inside a blanket, covers the head and wags the tail thinking no one has seen me. அப்ப இங்க மாராவின் அனுபவங்களை அந்த அம்மா சொல்றாங்க, என்ன நிகோமின் கூப்பிடாதீங்க, நான் மாறா அடைங்க நீங்க. And then the Bible says she left and she came back. Whenever you decide the will of God, there are 3 things in the will of God. தேவனுடைய நோக்கத்தை புரிஞ்சுகொள்ள 3 விஷயங்கள். 3 things are connected to the will of God. Number 1, geographical will of God. அதாவது நீ எந்த இடத்துல இருக்கணும். So whenever you speak about the will of God, it is 3 things. Number 1, geographical will of God. நீ எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல இருக்கணும். The second thing, it's called as the viewpoint will of God. அப்படி சொன்னா நீ என்ன யோசிக்கணும், the viewpoint. Number 1, it's called the geographical will of God. Geographical will of God, viewpoint will of God. Viewpoint ன்னு சொன்னா நீ எப்படி யோசிக்கணும், நீ எந்த இடத்துல இருக்கணும், என்ன யோசிக்கணும். பஞ்சமே வந்தாலும் விட மாட்டேன். Even at your crisis, you don't leave your Christ. Naomi chose to go for the food. அப்ப நிகோமிக்கு பெத்லஹேம்ல சாப்பாடு கிடைச்சா போதும், வாழ்க்கை மாறினா போதும், ஆண்டவருக்கு அது தியாகம் பண்ண மாட்டாங்க. Number 1, geographical will of God. தேவன் கடவுள் எங்க இருக்க சொல்றாங்க தான் இருக்கணும். Number 2, it is a viewpoint, என்ன யோசிக்க சொல்லும். Number 3, it's the operational will of God. அப்படின்னு சொன்னா கடவுள் ஒரு விஷயத்தை செய்ய சொல்றார். God wants you to do something. So when you understand the will of God, you have to have 3 elements: geographical, operational and viewpoint. இந்த 3 விஷயங்கள் சேர்ந்து வரணும். அப்போ ஒரு செட் ஆண்டு இங்க தான் இருக்கணும், இதான் செய்யணும், இதான் யோசிக்கணும். இதை விட்டு நீ செஞ்சேன்னு சொன்னா உனக்கு தப்பு, அடிமன் அடிதான். இங்க நிகோமியும்
இந்த ரூத் என்ன பண்றாங்க, வராங்க. வந்து முடிச்ச உடனேயே பெத்லெஹேம்ல சொல்றாங்க நிகோமி அப்படி சொன்ன உடனே அவங்க சொல்லுங்க மாறா. நான் சொல்லுவேன் நிகோமி, நீங்க மாறா சொல்லுங்க. சரியா? நிகோமி, நிகோமி. You see that people identify you as Nigomi, but you want to be identified as Mara. நீ எவ்வளவுதான் தவறுகளை செஞ்சாலும் கடவுளுடைய கண்கள்ல நீ அவருடைய பிள்ளை தான். ஆனா பன்னிக்குட்டி தான். ஒரு முறை பன்னி நான் படிச்சான், அந்த பன்னிக்குட்டிக்கு அழகா கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து அந்த பன்னிக்கு மேக்கப்லாம் அடிச்சு லிப்ஸ்டிக்லாம் போட்டு, பாத்தீங்களா வெள்ளை பன்னிக்கு மூக்குத்தெல்லாம் குத்துவாங்க, ஃபாரின்ல பண்ணுவாங்க. அழகா அந்த வெள்ளை அந்த லிப்ஸ்டிக்லாம் போட்டு அந்த பன்னிக்குட்டிக்கு மூக்குத்தெல்லாம் போட்டு அப்படி கொஞ்சம் வாக்கிங் கொண்டு வராங்க. எதையா? ஆனா அந்த பன்னிக்குட்டிக்கு எப்பவுமே என்ன ஆசைப்படும்? சேர் இல்ல. அப்பான சைக்காலஜி, குளிர்ச்சியான இடம். ஓகே, பிக் டசன்ட் லைக் டர்ட், இட் லைக்ஸ் கோல்ட். ஓகே, யா, திஸ் இஸ் சைக்காலஜி டெஸ்ட் லைக் தட். சோ பன்னிக்கு குளிர்ச்சியான இடம் இருக்கு. சோ குளிர்ச்சியான இடம் எங்க இருக்குது? நம்ம ஊர்ல தண்ணி எங்க இருக்கு? எப்பவுமே எங்க இதுல வருது, டாப்ல வருது, இங்க தான் வருது. சோ இந்த சேர்ல பார்த்த உடனே அங்க எப்பவுமே கான்ஸ்டன்டாவே குளிர்ச்சி இருக்கும். சோ ஒரு முறை பண்ணி என்ன பண்ணுச்சு, எல்லாம் லிப்ஸ்டிக்ல அடிச்செல்லாம் முடிச்ச உடனே அங்க சேர்ல போச்சு. அப்புறம் வெளியே வந்த உடனே அங்க கரெக்டா வருது, பெரிய ஒரு யானை வருது. என்ன வருதுங்க? யானை வந்து பாக்குது. இப்ப இதே நேரத்துல இந்த யானையும் பாக்குது, இந்த பன்னியும் பாக்குறாங்க. பன்னி யானையை பாக்குது. ரெண்டும் அம்மா மாருங்க. யாரு? பன்னியும் ஒரு அம்மா, யானையும். சரி, ரெண்டுக்கும் கல்யாணம் ஆகுதுங்க. கல்யாணம் முடிச்ச உடனே ரெண்டு பேரும் பேபி ஆகிறதுக்கு டைம் வந்துருச்சு. இப்படி ஆன உடனே பொதுவாக பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு மூஞ்ச பார்ப்பாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பொண்ணு எப்போ, ஆமா இல்லையா? பொதுவாகவே நீ ஆல் த மேரிட் விமன் யூ நோ everyone used to look at my face, now they look at my stomach. See, இப்படி அந்த குழந்தை வர நேரத்துல இந்த பன்னி ரொம்ப நாளா ஜாலி பண்றீங்கன்னா வரப்போது. இப்போ நான் வரப்போதாங்க. அதே நேரத்துல யானைக்கு குழந்தை வரப்போகுது. யானை வெயிட் பண்ணுதாங்க. ஒரு 5-6 மாசம் ஆச்சு. பன்னிக்கு 8-10 குட்டிங்க வந்துருச்சு. பன்னி பாக்குது யானைய, ஒன்னும் வரல. 8 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கேக்குதுன்னா, ஹே நீ உண்மையாவே இருக்கிறியா இல்லையா? இருக்குது, ஆனா லேட்டா வரும். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு குட்டி வருது. யாருக்கு? யானைக்கு. அப்போ பன்னி சொல்லுது, நான் 2 முறை குட்டியை போட்டேன், நீ இப்பயும் ஒரு குட்டியை போட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு குட்டி போடுவேன் நீ. அது சொல்லுது, உன் வயிற்றுல இருக்கிறது சாதாரணமா கிடைச்சிரும், என் வயிற்றுல இருக்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். Some things are precious. God will allow it to give only at momentums. ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் எப்பவுமே கொடுக்க மாட்டார் பன்னிக்குட்டி மாதிரி. ஒரு சில விஷயங்களை யானை குட்டி மாதிரி அப்பப்பதான் கொடுப்பேன். அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, நிகோமி அப்படி என்ட்ரி போட்ட உடனே ஜனங்க சொன்னாங்க, இப்ப இந்த ரூத்துடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா புருஷனை இழந்துட்டாங்க. She left everything. அவங்களுடைய ஊரை விட்டாங்க. It's very hard, especially marriage ஆன பொண்ணுங்க பாத்தீங்கன்னு சொன்னா கல்யாணம் ஆன உடனேயே அவங்க அப்பா அம்மா வீட்டுல ஒரு மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே இவங்க வித்தியாசமா இருக்கும். அப்ப இங்க ஊரை விட்டு வந்துட்டாங்க. யாரு? ரூத். இடத்தை விட்டு வந்தாங்க. ரூத் சாப்பாடை விட்டு வந்து she left everything for a new place. அந்த வசனம் சொல்லுது, அங்க போன உடனே கடவுள் ரூத்துக்காக ஒரு வேலையை ஆரம்பிச்சாருங்க. God started to work for Ruth. இன்னைக்கு நம்ம ஏன் ரூத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஏன் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரூத்தை ஆண்டவர் ஒரு பெரிய முக்கியமான வேலைக்கு பயன்படுத்தினாரு. Because Ruth became the great grandmother of David. இந்த உலகத்திலேயே தாவீது ராஜாவுக்கு கொள்ளுப்பாட்டி யாருன்னு சொன்னா ரூத் தான். அதே ரூத் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 16-17 படிச்சு பார்த்தீங்கன்னா it says that she was the great grandmother of David. யோசிச்சு பாருங்க, ரூத்துடைய வாழ்க்கையை கடவுள் பயன்படுத்தினாரு ஒரு பெரிய ராஜாவை உருவாக்க. ஆக்சுவலா இந்த ஊர் பார்த்த பரஸ்திரி, இவங்க வெளியூர்காரங்க, ஆனா கடவுள் அவனை பயன்படுத்தினார். God used Ruth from Moab to be the great grandmother of David. So Ruth carries a spirit, same way a woman Jezebel carries a spirit. இன்னைக்கு பெண்கள் ஒன்னு நீங்க Ruth spiritல இருக்கலாம், spirit of Ruth or spirit of Jezebel. Number 1, Ruth submits to her husband. Ruth யாருன்னு சொன்னா தான் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பா. ஆனா ஜெசபெல் யாருன்னு சொன்னா அவ தன்னுடைய புருஷனை ஆளுகை செய்வா. She rules her husband. Ruth is the one she loves to serve, but Jezebel she always wants to manipulate. Ruth யாருன்னு சொன்னா அந்த பெண்கள் கடவுளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஆனா எசபெல் யாருன்னு சொன்னா அந்த எசபெல் ராணி யாருன்னா manipulate பண்ணுவாங்க. Ruth always wants to honor God's leaders. தேவனுடைய தலைவர்களை ஊழியர்களை ரூத் மதிப்பா. எசபெல் அந்த ஊழியர்களை கனவீனப்படுத்துவா. ரூத் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவளுடைய வாழ்க்கை தேவனோடு நடப்பா. She walked with God, Ruth. But Jezebel, she always claims to be religious. அதாவது பேருக்காக கடவுளை ஏத்துக்குவாங்க. அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் 3 விதமான விசுவாசி வச்சிருக்கார். Number 1, Ruth represents the divine believer, and Orpah represents the apostate believer, and finally the Naomi represents backslidden believer. அப்ப நீங்க இந்த காலவெளி எங்க இருக்கிறீங்க? மேபி நீங்க பின்வாங்கி போயிருக்கீங்களா? ஆண்டவரே நான் முன்பதாக வர உதவி கிடைச்சேங்கப்பா. மேபி நான் கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறேன்.
ஆண்டவர் சொல்ற என்கிட்ட வா. ஆர் ஆண்டவரோட ரூத்தை போல தெய்வீக விசுவாசியா, பிரச்சனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, என் சொந்த ஊரையே விட்டுருவேன், சொந்த வீடே விட்டுருவேன் ஆண்டவருக்காக. யோசிச்சு பாருங்க, நிகோமி she left Bethlehem and Orpah she escaped Bethlehem, but we find Ruth, she was attached to Bethlehem. அந்த பெத்லஹேமோட அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க. when you are attached to Bethlehem, நீங்க எப்ப நீங்க பெத்லஹேமோட இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துவாரு. உன்னுடைய வீடு உன்னுடைய பெத்லஹேம், உன்னுடைய சபை உன்னுடைய பெத்லஹேம், உன்னுடைய வேலை உன்னுடைய பெத்லஹேம். இந்த பெத்லஹேம் நீ விடாதபடிக்கு நீ பிடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா, your house is a Bethlehem, your church is a Bethlehem, your family is a Bethlehem, my friend. Don't leave them in the midst of your crisis.